சனிக்கிழமை சோபக்கிருத்துவரிடம் வைகாசி மாதம் 20ஆம் திருநாள். விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, சதுர்தசி திதி. விசாக நட்சத்திரம் என்றால் குருவுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. சதுர்தசி திதினா 14ஆம் திதி. ஸோ உங்கள் வீட்டில் 3 தலைமுறைகளில் குருமார்கள், உபதேசம் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள், குழந்தைகள் அகால மரணங்கள் அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய எளிய பரிகார சூக்ஷமம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும்? பெரியவங்க கிட்ட அகௌரவப்பட மாட்டீங்க. குழந்தைகள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகள் உடம்பு பாதிப்பும் இருக்காது, படிப்பு பாதிப்பு இருக்காது. படிப்பில் பெரிய வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணாவே தட்டி போகாது. உங்கள் வீட்டிலே நிறையா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கல்யாணம் நடக்காமல் உட்கார்ந்துருக்கக்கூடிய வீட்கள் இருப்பாங்க. நல்ல விஷயம் நடக்கணும்னா நடக்காமல் போகும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய எளிய பரிகார சூக்ஷம் என்னென்னா, இன்றைய நாள் முடிஞ்சால் ஒரே ஒரு லட்டு மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா வெளியே வாங்குறதா இருந்தால் ஒரு 8 லட்டு வாங்கிக்கிங்க. அந்த 8 லட்டையும் பிச்சு இந்த சின்ன சின்ன எறும்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எறும்புகளுக்கு போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய கர்மா நிவர்த்தி ஆகும். இந்த சதுர்தசி திதி அன்னைக்கு கண்டிப்பாக இது ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லட்டு வாங்கி போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே நல்லா தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்து நல்லா தடவி கொஞ்சம் தலைக்கு மட்டும் வச்சுட்டு போங்க. எந்த பாதிப்பும் வராது. உடம்பு ஹீட் அதிகரிக்கும், அது கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறதியை தவிர்ப்பது நல்லது. கால பைரவரை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். அதனால் குழந்தைகளுடைய நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை நலம் கருதி பல முக்கியமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஆத்மாக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன பொருத்தம், மன ஒற்றுமை பிரம்மாண்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே குழந்தை பிராப்தம், 2ஆம் குழந்தைக்கான பிளானிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான் நிறம் காஷாய நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், மனப்பூர்வமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படிப்பட்ட வெற்றினா, நீங்கள் உழைத்த உழைப்புக்கான அருமையான ஒரு வேலை கிடைக்கும். அதற்கான ஊதியம் கிடைக்கும். முக்கியமான லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் அருமையான வெற்றி. அதனால் சீட்டு கன்ஃபார்ம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் பேசி முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான அம்சங்கள் என்ற நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பாட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே உங்களுக்கு யோஜனைகள் வரும், திங்கிங் வரும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஆத்மாக்களை மட்டுமே நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாள். அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மன பக்குவம் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக, காலமாக இந்நாள் இருக்கும். 10 பேருக்கு உங்களுடைய முக்கியமான அட்வைஸ் 10 பேருக்கு கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா என்னால் ஃப்ளாப் ஆகவே ஆகாது. நல்லா திட்டம் தீட்டக்கூடிய ஒரு அம்சங்கள், அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படும். வங்கி துறைகளில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமான நாள். பெண்மணிகளுக்கு ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்ததுன்னா அது சரியாக போயிடும்.
நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் கையில் காசு பணம் தேங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான காரியங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், அது சுப காரியமாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளோட நட்பு பாராட்டுவீங்க. ஆசை பாசமாக பேசக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் வயோதிக தோற்றம் கொண்ட நபர்கள், வீட்டில் பெரியவங்க உங்களுடைய பசங்க கிட்ட ஸ்கைப் கால் பெறுறது, வீடியோ கால் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன ஒற்றுமை பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய நட்பு வட்டாரங்கள், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான கையெழுத்திடக்கூடிய டாக்குமெண்ட்டும் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு மட்டுமே இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதை பேசினாலும் உடனடியாக டக்குன்னு சரியும். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். ஒரு சில பேர் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு நபருக்கு அடுத்த 2 மாதங்கள் இல்லைன்னா 3 மாதங்களுக்குள்ள திருமணம் நடக்கும். அது சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறீங்க. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பல முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தனமாக தெரியும். கண்டிப்பாக உங்களுடைய முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய, மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே எடுத்து நீங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள். இந்த நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிங்கன்னா யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப செழிப்பாக உபதேசம் பண்ணுவீங்க. உங்களை முன்னிறுத்தி பல நல்ல காரியங்கள் நடக்கும். அது உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய, நல்ல எண்ணங்கள் மட்டுமே உதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேர் கொஞ்சம் பிரயாணங்கள், திடீர் ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறது, திடீரென்று ஒரு அக்கௌண்ட்ஸை பார்க்குறது, ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக சில நல்ல காரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறது. இந்த நாள் முடிஞ்சால் விரதம் இருக்கும் பொழுது, குருமார்களை வணங்கும் பொழுது, 2-3 பேருக்கு ஏதாவது நல்ல தான தர்மம் பண்ணும் பொழுது, மஞ்சள் கலரில் வஸ்திரம் கையில் வைத்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும். அந்த வஸ்திரங்கள்லையும் மஞ்சள் கலரில் வஸ்திரங்கள் தானம் பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பாஸ் இன்றைய நாள் லீவ் போடுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு யார் உபதேசம் பண்ணுறாங்களோ அவங்க வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள், அவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். நல்ல காரியங்களுக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் ஒரு சில செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு நைட் தூக்கம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மன மகிழ்ச்சி 200% இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் நட்பு வட்டாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பெரியவங்க மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது. உடம்பு ஃபிட்டாக இருப்பீங்க. ஆரோக்கியம் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் நட்பு வட்டாரங்கள், மெயினாக யாரெல்லாம் இந்த சின்ன குழந்தை போல் மனது இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு
அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாள். உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எந்த வேலைகளில் இருந்தாலும் நீங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையெல்லாம் தேவையில்லாத குடைச்சல்கள் வந்துருக்கும், அதெல்லாம் சரியாக போயிடும். நிறைய பேருக்கு கடந்த 2-3 நாட்களாக மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும், அது சரியாக போயிடும். இந்த நாள் முழுக்க முழுக்க நீங்கள் ஃபுல் பிஸியாக இருக்கக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம், அது அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் வெற்றி இன்றைய நாள் பதிவு செய்யப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்தே தீரும். உங்களுக்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள், கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு முக்கியமான நல்ல காரியங்கள், சுப காரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறது, ஒரு பிரயாணம் மேற்கொள்வது, ஆன்மீக திருத்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவது, நீங்கள் நினைத்த ஒரு மனிதர் இன்ற நாள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்வார். மனசு பக்குவ நிலை அடையும். மன ஒற்றுமை நன்னா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு மேம்படும். யோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். இன்றைய நாள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம், லக் ஃபேக்டர்னு சொல்லலாம். யாருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கப்படுது, யாருக்கு பல நல்ல காரியங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி, கடக ராசி, மீன ராசி, லக்னம் ராசியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகிரகத்தையும் பிரசாதிக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் மட்டுமே பிரதிபலிக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.